ஹலோ எவ்ரி ஒன், நான் உங்கள் வினோத். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் காய்ச்சல், தலைவலி, அதுக்கப்புறம் வந்துட்டு கண்ணெரிச்சல், அதுக்கப்புறம் ரேஷஸ், இந்த மாதிரிலாம் வந்தும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அந்த இது சரியாகலை அப்படின்றவங்க இமிடியேட்டாக போய் இன்னும் கொஞ்சம் ஃபர்தரான அப்டேட்டடான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு போக போகிறீங்க. அது மட்டும் இல்லை, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய லேடிஸு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க போகிறீங்க. அண்ட் முக்கியமாக இது வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு நோய். அது மட்டும் இல்லை, இந்த நோய்க்கு மருந்தே கிடையாதுங்க. இப்போ வரைக்கும் இன்ஜெக்ஷன் வந்து கண்டுபிடிக்கவே இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதோடைய பேக்ரவுண்ட், இதோடைய ஹிஸ்ட்ரி, இது வந்து இதோடைய சிம்டம்ஸ், இதோடைய ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ், இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள், இது எதனால் பரவுது அப்படின்றத பார்க்கலாம். இது அப்படிப்பட்ட நோய் என்ன அது? இட் இஸ் கால்ட் அஸ் ஜிகா வைரஸ். அது என்ன ஜிகா வைரஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த ஜிகா வைரஸ் வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1947 உகாண்டாவில் வந்துட்டு குரங்குல வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. குரங்குல வந்து இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் 1960களில் இருந்து வந்துட்டு அப்போ வந்துட்டு ஒரு சில கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. யாருக்கு? மனிதர்களுக்கு வந்து அப்போ ஒரு சில கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. எப்போ வந்துட்டு ஒரு அவுட் பிரேக், ஒரு ஃபர்ஸ்ட் அவுட் பிரேக் ஒரு நாட்டில், ஒரு நேஷனில், ஒரு ஐலாண்டில் எப்போ ஒரு அவுட் பிரேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாப் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட் 2007 ஃபர்ஸ்ட் அவுட் பிரேக் வந்து வந்துச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் 2015 இது ஒரு மிகப்பெரிய அவுட் பிரேக் ஆச்சு. எங்கன்னு கேட்டிங்கன்னா பிரேசிலில் வந்துட்டு கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்டவங்க வந்து பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதிக்கப்பட்டாங்க, ஆரம்பத்தையே நான் சொல்லிட்டேன் இதுக்கு மருந்து கிடையாது அப்படின்னு. ஆனால் இதில் டெத் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அது என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆமாங்க, வைரஸ் ரொம்ப ரொம்ப மோசமான வைரஸ் இது. ஆனால் இதில் வரக்கூடிய டெத் ரேட் வந்து கம்மி. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அனுபவிக்கப்பட போகிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் வாழ்நாளிலே வந்து ரொம்ப வந்து அதை அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள், நியூரலஜிக்கல் ப்ராப்ளம் மேக்ஸிமம் ஏற்படும். அதனால் வந்துட்டு பேரலிசிஸ் ஆவீங்க. ஸோ பேரலிசிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. யூ வில் பி அசச், அந்த மாதிரி வந்து ஆயிடுவீங்க. சரிங்களா? இது அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் வைரஸ். அது மட்டும் இல்லை, ப்ரெக்னென்ட் லேடிஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக பாதிக்கும். அவங்கள பாதிச்சிச்சு அப்படின்னா பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்துட்டு மைக்ரோசிஃபாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் பரவும். மைக்ரோசிஃபாலே அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது மைக்ரோசிஃபாலேவை பொறுத்த வரைக்கும் அந்த நோய் வந்துச்சு அப்படின்னா பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தான் வரும். அந்த நோய் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்டர் டெவலப்டு பிரெயின்ஸ், பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்துட்டு மூளை வளர்ச்சி குறைபாடோட பிறக்கும். ஜிகா வைரஸ் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னா இதை குணப்படுத்தவே முடியாது. there is no vaccine to cure this. so be aware. இதை ஏன் இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க? ஸோ இது அந்த அளவுக்கு நான் தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். டெங்கு காய்ச்சல் பரவறதுக்கு முன்னாடி வரைக்கும் இது சாதாரண ஒரு காய்ச்சல் தான் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் அதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் யாருமே எடுக்கலை. அது பரவ ஆரம்பிச்சு எல்லாம் டெத்து வந்து அதிகமாக கொடுக்க தான் வந்து அதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் எல்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து ஒழிக்கிறதுக்கு என்னென்ன மருந்துகளோ அதெல்லாம் தேடிலாம் போக ஆரம்பிச்சிங்க. இதுவும் அந்த மாதிரி ஒரு நோய் தான். அவுட் பிரேக் வந்து ஸ்டார்டிங் இப்போதைக்கு வந்து இந்தியாவில் ஆரம்பிச்சிருக்கு. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜஸ்தானில் 117 பேருக்கு வந்து இந்த ஜிகா வைரஸ் இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போது சவுத்துக்கும் பரவுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், பரவிக்கிட்டே இருக்கு. இது டிராபிக்கல் கண்ட்ரீஸ்க்கு மேக்சிமம் வந்து பரவும். ஏன்னு சொல்லிடுறேன். இது டிராபிக்கல் கண்ட்ரீஸில் மேக்சிமம் ஏன் பரவுதுன்னா, இந்த டெங்கு காய்ச்சல், சிக்கன் குனியா இதெல்லாம் வந்து எதனால் வந்துச்சு? ஒரு கொசு கடிச்சதுனால. என்ன கொசு? ஏடிஸ் எஜிப்டி மஸ்கிட்டோ. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த ஏடிஸ் எஜிப்டி மஸ்கிட்டோ கடிச்சு தான் இந்த ஜிகா வைரஸும் வருது. ஸோ இதே டைப் தான் இது. வந்துட்டு என்ன ஃபேமிலி ஆஃப் வைரஸில் வரும்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளாவி வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள நம்ம இன்டெப்த்தாக போக வேணாம், நார்மலாகவே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த ஃப்ளாவி வைரஸ் தான் வந்துட்டு டெங்கு, சிக்கன் குனியாவையும் காஸ் பண்ணுறது. சரிங்களா? இந்த ஃப்ளாவி வைரஸ் தான் இந்த ஜிகா வைரஸோடைய ஃபேமிலியாக இந்த ஜிகா வைரஸ் இதுலேயும் தான் வரும். ஸோ இதே மஸ்கிட்டோ தான் இந்த ஜிகா வைரஸையும் காஸ் பண்ணுது. ஸோ இதே மஸ்கிட்டோ வந்துட்டு இங்கேயும் அதிகமாக பரவுதா? இங்கேயும் அதிகமாக இருக்கா? கண்டிப்பாக இங்கே வந்து எங்கெங்கெல்லாம் அதிகமாக டெங்கு பாதிப்புகள் இருந்துச்சோ அங்கேயும் ஜிகா வைரஸ் பரவதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ பி கேர்ஃபுல்.
சரிங்களா? நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. அதாவது உங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கும், தலைவலி. இதோட சிம்டம்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன் நானு. நார்மலா சிம்டம்ஸ் வந்து தெரியாதுங்க. நார்மலா இன்ஃபெக்ஷன் ஆனோடனே சிம்டம்ஸ் தெரியாது. இதோட இன்குபேஷன் பீரியட்னா என்னன்னா சிம்டம்ஸ், அதாவது சிம்டம்ஸுக்கும் இன்ஃபெக்ஷனுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி, அதான் இன்குபேஷன் பீரியட். இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு சிம்டம்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, அதோடைய பீரியட் டைம் கேப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3ல இருந்து 14 நாள். சரிங்களா? அந்த 14 நாளுக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட 1.5 வாரத்துலேருந்து 2 வாரம் அந்த டைம் ஆயிரும். சரிங்களா? அப்போதான் அந்த 14வது நாள் தான் வந்து உங்களுக்கு இந்த சிம்டம்ஸே காட்டும். அது என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைவலி, காய்ச்சல், ரேஷஸ், கண்ணில் வந்து ரொம்ப ரெட்டிஷாக மாதிரி கண்ணில் வந்து தண்ணியாக வந்துக்கிட்டே இருக்கும், கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் மறுபடியும் அதே மாதிரி தான் வருது அப்படின்னா காய்ச்சலும் குணமாகலை, தலைவலியும் குணமாகலை, கண்ணில் வந்துட்டு இருக்கக்கூடிய தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? சிவப்பாக இருந்துக்கிட்டே இருக்குது, ரேஷஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜிகா வைரஸ் பாதிப்பு தான். அதாவது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அது சரியாகலை அப்படின்னா ஜிகா வைரஸ் பாதிப்பு தான். சரிங்களா? இந்த காய்ச்சல் எதுவுமே குணமாகலை அப்படின்னு. சரி, இது எதுக்கு இந்த ஸ்டேஜஸ்லாம் கடந்து அடுத்த ஸ்டேஜ் எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து உங்கள் நியூரான்ஸை பாதிக்கும். சரிங்களா? உங்கள் நியூரான்ஸை பாதிச்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து பேரலிசிஸ்னால் உங்களை அப்படியே கம்ப்ளீட்டாக முடக்கி போட்டுரும். அவங்கள முடக்கி போட்டுரும். சாவுக்குலாம் மேக்ஸிமம் கொண்டு போகாது. சரிங்களா? சாவுக்கு கொண்டு போகிற அந்த ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், 2015 பிரேசில் 5000க்கு மேற்பட்டவங்க பாதிக்கப்பட்டாங்க. அதில் டெத் சதவீதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8% ஆஃப் டெத் சதவீதம் தான். சரிங்களா? யூஎஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்திருந்தாங்க. அதில் ஒரு 8% ஆஃப் டெத் சதவீதம் தான். சரி, இது எதனால வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், இந்த ஏடிஸ் எஜிப்டி மஸ்கிட்டோ கடிச்சிச்சுன்னா பரவும், நம்பர் 1. நம்பர் 2, ஆல்ரெடி பரவி இருக்கிற ஆட்கள் மேலே, சரிங்களா, நார்மலான கொசுக்கள், அதாவது ஏடிஸ் எஜிப்டியை தவிர்த்து நார்மலான கொசுக்கள் போய் அவங்கள அந்த ஜிகா வைரஸ் பாதிப்பான மனிதர்களை போய் கடிச்சு அவங்க மூலியமா அந்த கொசுக்கு பரவி அந்த கொசு போய் மற்றவங்களை கடிச்சிச்சுன்னா திருப்பி அவங்களுக்கும் வரும். புரியுதா என்ன சொல்றேன்னு? ஸோ இது வந்துட்டு ஒரு 2 டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். இன்னொரு டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு செக்ஸுவல் டிரான்ஸ்மிஷன். இந்த ஜிகா வைரஸ் எங்கெல்லாம் அதிகமாக பரவிட்டு இருக்கோ அந்த இடங்கள்லாம் வந்துட்டு ஹூ வந்து ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதிகமாக இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்து எங்கே வந்து இருக்கோ, இந்த மாதிரி கேசஸ் எங்கே அவுட் பிரேக் வந்து இப்போதைக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கோ அந்த இடங்களில் அதிகமாக வந்துட்டு செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இது வந்துட்டு செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ்னாலே மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ இதனால் குழந்தைகள் அந்த ப்ரெக்னென்ட்டான லேடிஸ்க்கு பரவிருச்சு அப்படின்னா இம்மிடியட்டாக அது குழந்தைகளை தான் மேக்ஸிமம் பாதிக்கும். மைக்ரோசிஃபாலே வரும். மைக்ரோசிஃபாலே வந்தால் மூளை வளர்ச்சி கம்மியாயிரும். மூளை வளர்ச்சி கம்மியாயிருச்சுன்னா அந்த குழந்தை கடைசி வரையும் அப்படியே தான். சரிங்களா? மைக்ரோசிஃபாலே ஒரு மாதிரி முகம்லாம் ஒரு மாதிரி ஆகி குழந்தைங்கள்லாம் வந்து அண்டர் டெவலப்டு பிரெயின்ஸாக வந்து பிறப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேசஸ் வந்து இங்கே இருக்கிறதுனால ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இதை க்யூர் பண்ணுறதுக்கு என்ன வழி? டெங்கு காய்ச்சலை க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு வழிகள் வந்து ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். வீடை சுத்தமாக வச்சுக்கணும். நல்ல தண்ணிகளை வந்து சுத்தமான தண்ணிகளில் தான் அதிகமாக அந்த கொசு வந்துட்டு அடையும். காலையில் டைமில் தான் இந்த கொசு மேக்ஸிமம் கடிக்கிறது. காலையில் டைமில் மட்டும்தான் கடிக்கும், நைட் டைமில் கடிக்காது. காலை, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃப்டர்நூன், ஈவினிங் டைம்லையுமே கடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி டைமில் ஏதாவது குழந்தைங்களை படுக்க வைக்கிறீங்க, சரிங்களா? குழந்தைங்க பிறந்த குழந்தைங்களை எங்கேயாவது நீங்கள் படுக்க வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து உமன்ஸ் வந்து எங்கேயாவது நீங்கள் அந்த டைமில் ஆஃப்டர்நூன் டைமில் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்துட்டு கொசு வலைக்குள்ளேயே வந்து படுத்துக்கோங்க. வெளியே படுக்காதீங்க. அப்படி படுத்துட்டீங்க அப்படின்னா கொசு கடிச்சுன்னா கண்டிப்பாக அந்த பாதிப்பு வந்து வரும். அண்ட் அது மட்டும் இல்லை, இது அதிகமாக தண்ணிகள் வந்து யூஸ் பண்ணுற இடங்களில் வந்துட்டு இந்த மருந்துகள்லாம் தெளிக்கணும். என்ன மாதிரி மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபேட், லிண்டேன். இது வந்து நான் ஆல்ரெடி வந்துட்டு டெங்கு காய்ச்சல் பரவற விஷயம் அப்போ வந்து சொல்லியிருப்பேன். இந்த அபேட், லிண்டேன் மருந்துகள் வந்துட்டு டெங்கு கொசுக்களை பரவ விடாமல் தடுக்கிறது அதோடைய வேலை. ஏடிஸ் எஜிப்டி மஸ்கிட்டோ. சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு சில ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நான் வந்து சொல்லிட்டேன். வைரஸ் வந்து இப்போ பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல். எல்லா இடங்களையும் சுத்தமாக வச்சுக்கோங்க. டயர்கள் எங்கேயும் தேங்க விடாதீங்க. ஸோ அண்ட்
தண்ணிகளை வந்துட்டு எங்கேயுமே வந்து அதிகமாக வந்து புழங்குறத வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அதிகமாக புழங்குறத கம்மி பண்ணிக்கோங்க மீன்ஸ் யூசேஜ் கரெக்டாக இருந்துட்டு எல்லாத்தையும் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, எதையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. முட்டையில் எங்கேயாவது சஸ்பீசியஸாக இருந்துச்சு அப்படின்னா, புழுக்கள் அதிகமாக எங்கேயா ஊறுச்சு அப்படின்னா அதையும் வந்துட்டு உடனே பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக அதுக்கான ஆக்ஷன் எடுத்துருங்க. இந்த அபேட் லிண்டேன் மருந்துகளை வந்துட்டு எல்லா பூச்சிக்கொல்லி மருந்து கடையிலையுமே கிடைக்கும், வாங்கி இமீடியட்டாக வந்து நீங்களே ஸ்பில் பண்ணிடுங்க. முக்கியமான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஜிகா வைரஸ் வரதை வந்து தடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் அஃபெக்ட் பண்ண ட்ராபிக்கல் கண்ட்ரீஸ்லாம் மேக்ஸிமம் இந்த ஏடிஸ் எஜிப்டி மஸ்கிட்டோ வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நம்ம கண்ட்ரியுமே ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரி தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்தியாவில் பரவறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ அவுட் பிரேக் ஆகிருக்கு. இப்போ தான் வந்து இப்போது ரீசெண்ட் ரிப்போர்ட், இன்னைக்கு உள்ள ரிப்போர்ட் வந்து நார்த் சைடில் ராஜஸ்தானில் 117 பேருக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு. இது நம்ம சவுத் சைடும் ஃபுல்லாக வந்து பரவறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ பி கேர்ஃபுல். நான் திருப்பி வந்து சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் இதில் இருக்க ஏதாவது ஃபர்தர் அப்டேட்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோவை எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணுங்கள், அவேர் ஆகணும், சரிங்களா? ஸோ நம்ம அதிகமாக வந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்துட்டு ப்ரிவென்டிவ் இஸ் பெட்டர் தென் கியூர், சரிங்களா? ஸோ இதை நீங்கள் எடுத்து கொண்டு போய் எல்லாருக்கிட்டையுமே போய் ஷேருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதுதான் ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். தேங்க்யூ கைஸ்.